ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு டைம் மீன் குழம்பு வச்சு பாருங்க. மீன் குழம்பே பிடிக்காதவங்க கூட வேணும் வேணும்னு சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களே. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. வாங்க எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ உளி மீன் எடுத்துக்கிட்டேங்க. பாதி மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இது பாதி மீன் தான் குழம்பு வைக்க போகிறேன். இது கூட நான் இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா சார்ந்து வருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸில் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். நான் புளிக்கூடைய உப்பு மிக்ஸ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருக்கனால புளியெல்லாம் உப்பாக இருக்குது. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. நம்ம பிடிக்கலையில் ஒரு 8 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா இடித்து சேர்த்திக்கலாங்க. மீன் குழம்பு இடித்து வைக்கும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம இப்போ 2 பச்சை மிளகா கீரி சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி கீரிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ இது நல்லா நம்ம கரைச்சிக்கலாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட மசாலா பொருட்கள் தாங்க சேர்த்திக்க போகிறோம். மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, மீன் குழம்பு மசாலா, தேவையான அளவு உப்பு, அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நான் சொன்ன எல்லா மசாலா பொடியுமே போட்டுக்கோங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் எண்ணெயில் தாங்க பண்ண போகிறேன். தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு இப்போ நம்ம இது கூட இடித்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் இது கூட 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இருந்தாலும் எனக்கு லைட்டாக அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் எங்கள் வீட்டில் புளி கெடாமல் இருக்கிறதுக்காக புளியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சிருவோம். அப்படிங்கிறப்ப புளி ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்கலாம். பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இது கூட மீன் சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ எல்லா மீனையும் குழம்புக்குள்ள சேர்த்திட்டேங்க. இது இப்போ நான் லேசாக ஒரு கலர் ஒன்று கிளறிக்கிறேன். ஏன்னா எல்லா மீனும் குழம்புக்குள்ள இருக்கிற மாதிரி லேசாக கிண்டி விட்டுட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டைல்ல மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீன் குழம்பு எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. சுட சுட சாப்பாடு போட்டு கொஞ்சமா மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடயே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் டாடா.